சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று நான் மிகவும் கோபத்தில் வந்துள்ளேன். இந்த நேரத்தில் ஏனென்றால் இன்றும் அவர்களது விளையாட்டை ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது என்ன செய்யலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் கடந்த வருடமோடு உன்னிடம் இருந்த செய்வினையை அழித்து விட்டேன் என்றும், உன்னிடம் இருந்த வேதனைகளை நான் துளைத்து விட்டேன் என்றும் நான் நிம்மதியாக இருந்தேன். இன்று புதியதாக ஒரு பிரச்சனை தொடங்கிவிட்டது. இன்று எதற்காக அவர்கள் திட்டம் தீட்டினார்கள் தெரியுமா? உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த செய்வினையை புதிதாக புதுப்பிக்க அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கெட்டவர்களுக்கு அழிவே இல்லையா சாயப்பா என்று கேட்கலாம். கெட்டவர்கள் அழியவும் அவர்களுக்கென ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் வரும் வரை அவர்களின் ஆட்டத்தை பார்த்து கொண்டு தான் இருப்பேன். நான் அந்த காலம் வந்தவுடன் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தடுக்காமல் செய்து கொண்டே இருப்பேன். இந்த வருடமும் உனக்கு அதை புதுப்பிக்க வேண்டும் என்று நினைக்கும் அளவு உன் மீது அத்தனை வெறுப்போடும் அத்தனை கோபத்தோடும் உன் மீது சற்றும் இரக்கம் இல்லாமல் இருக்கும் இவர்கள் எதற்காக செய்வினையை இன்னும் புதுப்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய்? இந்த புது வருடத்தில் அடி எடுத்து வைத்திருக்கும் உனக்கு இந்த வருடத்திலும் எந்த நல்லதும் நடந்துவிடக்கூடாது, இந்த வருடத்தில் நீ முன்னேறி விடுவாயோ என்று இன்னும் அச்சத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் எந்த காரியத்தை கையெடுத்தாலும் அதிலும் தடைகள் வந்து குடும்பத்தில் நிம்மதிகள் இழந்து உறவை இழந்து நீ தனியாக நிற்பதை விரும்பும் இவர்கள் இப்பொழுது செய்வினையை புதுப்பிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். குழந்தையே, உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவது ஏன்? அவர்களை விட நீ முன்னேறிவிடக் கூடாது, அவர்களை விட நீ சந்தோஷத்தில் இருந்துவிடக் கூடாது. எங்கு சென்றாலும் உன்னை விட அவர்களுக்குத்தான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் மனதில் நினைக்கிறார்கள். இதுதான் உன்னை தாழ்த்த வேண்டும் என்று நினைக்க முழுக்க காரணமாக இருக்கிறது. உன் மீது இத்தனை வெறுப்போடு இருக்கும் இவர்களை தப்பி தவறியும் உன் இல்லத்தில் நான் விடமாட்டேன். ஏனென்றால் உன் இல்லத்தில் வந்து தான் அந்த செய்வினையை அவர்களால் வைக்க முடியும். கடந்த முறையும் அப்படித்தான் செய்தார்கள். அதை நான் செயல் இழக்க வந்துவிட்டேன். இனியும் அப்படித்தான் செய்ய காத்திருக்கிறார்கள். ஆனால் வரும்போதே அதை வாசலிலேயே தடுத்து நிறுத்த உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். என் கோபத்தை வெகு விரைவில் அவர்களிடம் நான் காட்டப் போகிறேன். அப்பொழுது தெரியும் என் ஆக்ரோஷம் எத்தனை அளவு இருக்கிறது என்று. அதை அவர்களால் தாங்கக்கூட முடியாது. ஆனாலும் அதை நான் அவர்களுக்கு அனுபவித்தே ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டு அந்த கஷ்ட காலங்களை நான் கொடுக்கப் போகிறேன். அவர்கள் படும் பாட்டை உனக்கு கண்கூடாக காட்டப் போகிறேன். இன்னும் 7 நாட்களில் உன் கண்களுக்கு முன் ஒருவர் பாடாய்ப்படும் பாட்டை உன் கண்களால் காணப்போகிறாய். அப்பொழுது தெரிந்து கொள், இதுதான் உன் சாயப்பாவின் தீர்ப்பு என்று. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.